எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. ஒண்ணுக்கு நாளா கொடுத்துட்றான் ஆண்டவரே, எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னதும், என்னப்பா இன்னைக்கு என்ன பாச்சு, என்ன ஒர்க் எப்படி போச்சு. பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேர் அப்பா அம்மாவோட கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு 15-16 ஆஃப்டர்ல இருந்து அது தொங்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது வாங்கணும், ஏதாவது நல்ல காலேஜ்ல போகணும், நல்ல ஃபீஸ் கட்டணும். சரியா, உனக்கு வந்து எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கு. அப்ப கர்த்தருக்கு அங்க இடம் இல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்ப ஆபீசர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அங்க போனா ஏசி ரூம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது கடன் வாங்கி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. இப்ப நம்ம நினைச்சுக்கிறோம்ப்பா, ஐடில வேலை செய்யறோம், சரியா, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கு. நம்ம அப்பா நம்ம ஐடில இருக்கிறாரு, நான் சம்பாதிக்கிற பணத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன் கையில. காகத்தை கொண்டு போஷித்தவரும் அவர் தான். கண்டிப்பா அதே வேதம் தான் சொல்லுது, எருமைகளை பார்த்து கற்றுக்கொள். ஆமா, எனக்கு ஒரு வீடு வந்து வாங்கணும்ட்டு ஒருத்தர் சொன்னாங்கண்ணா. அப்போ என்கிட்ட சொல்லும் போதே சொல்றாங்க, அதுல ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால யாரும் அந்த வீடு வாங்கல, அது யாரும் வாடகைக்கு வர மாட்டேன்றாங்க, அது வந்து ரொம்ப கம்மி விலையில போகுது அப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் போய் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த வீடை குறிச்சு பயம் இருக்காது, ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி யார் ஒருத்தருக்கு வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்க இதெல்லாம் பண்ணுவோம். உலக சாஸ்திரத்து மேல, எல்லாம் உலக சாஸ்திரம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சின்ன அப்போ கர்த்தருக்கு அங்க இடம் இல்லை, அவ்வளவுதான். சுத்தமா கிடையாது, கிடையாது. கர்த்தருக்கு சம்பந்தமே கிடையாது. சகேயு எனக்கு ஞாபகம் வரேன், நான் நீங்க சொல்லும் போது, ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைச்சவர் நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது, இந்த பணம் வந்து நம்மள என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி ஒண்ணுக்கு நாளா கொடுத்துட்றான், ஆண்டவரே எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னதும் அப்பதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட். ஆனா இப்ப இந்த குபேரன் பணம் வந்து இந்த உடனே இன்னொரு கொஸ்டின் தோணுது. பரவாயில்ல, வித்தியாசத்தோட தோணும் போல. அதான் இப்போ இந்த குடும்பங்கள்ல வந்து இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், ஏன்னா கடைசி வாரத்துக்கு முதல்ல நம்ம பேசணும், இந்த இஎம்ஐயை குறித்து பேசணும்னா, இப்போ இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டாண்டர்டை வந்து பெற்றவங்கனால பிள்ளைங்களுக்கு வந்து சேருது அப்படின்னு சொன்னா, ஒரு லேவிஷ்னஸ், அவங்களுக்கு ஒரு லேவிஷ், இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றாங்கன்னா. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து என்னுடைய வருமானம் என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓரளவுக்கு என் பிள்ளைய வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணுன்ற எண்ணம் இருக்கும்போது ஒரு சிறிய ஒரு அமௌண்ட்டை வந்து என்னால் வந்து கடன் வாங்கி பிள்ளைய படிக்க வச்சிடலாம்ப்பா, அவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்துடலான்ற பட்சத்தில் அதை கடன் வாங்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆடம்பரத்துக்காக போட்டி போட்டுட்டு இப்போ குடும்பங்களில் வந்து என்ன, அது ஒரு ஸ்டாண்டர்ட் இப்போ இதாகிட்டு இருக்குதுன்னா, முன்னெல்லாம் வந்து எந்த ஏரியாவில் வீடு வச்சிருக்கிற, எவ்வளோ பெரிய வீடு, என்ன காரு வச்சிருக்கிற, இதெல்லாம் வச்சு அவங்களோட ஸ்டாண்டர்டு. இப்போ பிள்ளைங்களை எப்படி ஒரு ப்ரெஷர் போட்டு இருக்கிறாங்கன்னா, உன் பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்குது, ஸோ அதை வச்சு இப்போ ஸ்டாண்டர்ட். அதனால அந்த இங்கேயும் பாடம் படிக்கலாம், அங்கேயும் பாடம் படிக்கலாம், கர்த்தருடைய ஞானம் இருக்கிறோம் எங்கேயும் படிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கடன் வாங்கி அந்த பிள்ளைங்களை அந்த ஒரு காலேஜுக்கு சேர்த்து விட்றாங்கன்னா, ஆனால் அந்த காலேஜுக்கு போன உடனே அந்த வேலைங்க முடியறதுல அங்கே வர பிள்ளைங்க இவங்களுடைய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய ஸ்டாண்டர்டு வேறவா இருக்கிறோம், காரில் வந்து இறங்குவாங்க, பீட்சா பர்கர் சாப்பிடுவாங்க, அவங்களுடைய எல்லா ஸ்டைலும் மாறும். அப்போது இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கு அதை பார்த்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இந்த அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ, அவங்க அந்தந்த நேரத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு கடனை வாங்கி 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 ஒரு சேமிப்பு என்கிற ஒரு எண்ணத்தையே சொல்லி கொடுக்காத விடுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 12 கூட எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த 12 கூட எடுத்து பத்திரமா வையின்னு சொல்றாரு. அப்போ சேமிக்கிறத பத்தி ஒரு தெளிவான காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள், பெரும்பாலும் கிறிஸ்துவ பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சேமிப்பு, அதாவது சேமிக்கணும், இந்த உலகத்துல சேமிக்கிறதுக்கு இல்லை, மற்றவர்களிடத்துல கையேந்தாதபடிக்கு ஒரு சேமிப்பு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது, தாங்கள் படுகிற கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும். என் பிள்ளைங்களை நான் கஷ்டம் தெரியாத வளர்க்குறேன்னு சொல்லி அவங்க கஷ்டமே தெரியாத வளர்ந்துடுறாங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்குதுன்னா, இதை எப்படி சரி செய்யலாம்னா, பெற்றோர்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ்? ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகளுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றது தெரியணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்து சம்பாதிக்கிறேன்னா, ஸோ என்ன கஷ்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு அப்போதான் வந்து அவனுக்கு வந்து அந்த வேல்யூ தெரியும். அப்பாவோட சம்பாத்தியம் என்ன, அம்மாவோட சம்பாத்தியம் என்ன. இப்போ நிறைய டைம் நீ சொன்ன மாதிரி அவனை அந்த கஷ்டமே தெரியாமல் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பண்ணுற ராங் முயற்சி தான் சொல்லுவேன். ஸோ நான் கஷ்டப்பட்டது பரவாயில்ல, அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். ஸோ உதாரணமாக நீ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஓகேவா, ஊழியக்காரனாக இருக்கிறேன், சரியா? ஸோ அந்த ஊழியத்தில் இருந்தாலும்
ஸோ எனக்கு தனிப்பட்ட தேவைக்கு நான் சில ஒர்க்கை நான் பண்றேன். கண்டிப்பா. சரியா? ஏன்னா இது வந்து என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும். சரியா? அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியும். சரியா? இப்போ அந்த நீ சொன்ன மாதிரி அதுல வர வருமானம் வந்து என் பிள்ளையோட படிப்புக்கு, என்னுடைய அவங்களுடைய எல்லா காரியத்துக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். எஸ். ஸோ நான் வந்து அதை வந்து ஊழியத்திலேருந்து எடுக்கிறதோ அதெல்லாம் செய்யறதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் அது என்ன எப்படி சம்பாதிக்கணுன்ற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சரியா? அதை வந்து நான் வந்து கரெக்டா பண்றேன். சரியா? அப்போ வந்து என் பிள்ளைகளுக்கு தெரியுது. இப்போ ஊருக்கு போகணும்னா, சரியா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன் கையில. இதை வச்சிரு, சேர்த்து வை. ஏன்னா என் கையில இருந்தா செலவாயிடும்னு சொல்லிட்டு நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? புரியுது. ஸோ என்னுடைய வருமானத்துல நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். இதை அவன் சேர்த்து வச்சுட்டே இருப்பான். அந்த சேர்த்து வச்ச உடனே ஒரு நாள் சொல்லுவான், போலாமா, வெளியே போலாமான்னு கேட்பாங்க. அப்போ அதுல இருந்து நான் போவேன். நான் சொல்ற விஷயம். இது வந்து நான் வந்து ஒரு அதனால அவங்களுக்கு தெரியும், கற்றுக்கொள்வா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி இப்போ ஜென்ரலா இப்போ அவனுங்க வந்து கேட்கும்போது, என்னப்பா இன்னைக்கு என்ன ஆச்சு, என்ன ஒர்க் எப்படி போச்சு, ஊழியம் ஒரு புறம், உங்க ஒர்க் எப்படி இருக்குது, எப்படி என்ன ஆச்சு, போனீங்களே, என்ன நடந்துச்சு, இதை ஒரு கேள்வியாவே கேட்பாங்க ஜென்ரலாவே. சரியா? நானும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். டே இன்னைக்கு இதாச்சுடா, இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் அந்த அவளுக்கு இதாகல, சக்சஸ் ஆகல, ஸோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுக்கும் தெரியும், ஓகே அப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு, நான் சொல்லாம கூட இருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு சொல்லாம கூட இருக்கலாம், சரி உங்களுக்கு என்னன்னாலும் செய்யறேன்டான்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங். சரியா? இப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் செய்யணுன்றது அவனுக்கு தெரியும். அவனுக்கும் தெரியும் அப்பாவுக்கு எப்படி அந்த காரியங்கள் நடக்குதுன்னு தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னு தெரியும். அவர் என்ன செய்யறாரு எல்லாமே அவங்களுக்கு தெரியும், தெரியாம இருக்காது. அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிலது வந்து நான் வந்து முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவங்களால ஏத்துக்கொள்ள முடியுது. சரி, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டான். நான் வந்து கஷ்டமே சொல்லாம வளர்த்தேன்னா அப்பா கொடுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இன்னொன்னு வந்து நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு சேவிங், ஒரு பிள்ளைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஏதாவது விதத்துல சேமிக்க பழகுங்கள். அதான் நான் வந்து ஜென்ரலா சொல்லுவேன். எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லுது. ஓகே, அது கரெக்ட் தான்ப்பா, நாளை தினத்துக்கு. அப்போ இவனை நம்ம வந்து இருந்தோம்னா 1-2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும். சரியா? இல்ல கரெக்ட். நான் சொன்னீங்க, ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்னா இப்ப நான் பாத்துக்கேன், இப்போ வந்து நான் வந்து சேவிங் எதுவுமே பண்ணல. சரியா? பிள்ளைங்க மேல இது வந்து அதனால நான் வந்து நீங்க எல்லாரும் சேவிங் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னா, எனக்கு என்னதான் இருந்தாலும் கர்த்தர் நடத்துவான்ற நம்பிக்கை, அந்த ஃபெய்த் இருக்கு. இப்ப நிறைய பேர்ட்ட என்ன ப்ராப்ளம்னா, இதுவும் இருக்காது, ஃபெய்த்தும் இருக்காது அவங்களுக்கு. சரியா? எதுவுமே இருக்காது. ஆனா சொல்லுவாங்க, நாளை தினத்தை குத்தாண்டு வந்து கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்க வந்து. அப்படி எதுல இருக்கணும்னா ஃபெய்த்ல இருக்கணும். ஆமா, சரியா? அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டறத சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லல. சரியா? அப்போ உனக்கு வந்து ஃபெய்த் வந்து கம்மியா இருக்கு. சரியா? உனக்கு வந்து எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துரு. சரியா? அது வந்து நல்லது, எனக்கு தெரிஞ்சு நல்லது. இப்ப நான் வந்து இப்ப என் பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு, என்ன ஆகும், ஏதாகும், எப்படி செய்வேன், இது செய்வேன், அதை பத்தி நான் கவலையே படல. எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் நடத்திடுவார், அவ்வளவுதான். கர்த்தர் நடத்துவார். ஸோ அந்த ஃபெய்த்ல நான் போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நடத்துறாரு, கர்த்தர் நடத்துறாரு. சரியா? இப்போ அதே இது எனக்கு கர்த்தர் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் 50% இருக்கு, 50% இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து என்ன பண்ணுவேன், எப்பா அக்கௌண்ட்ல போடுப்பா, மாசம் மாசம் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதுதான் நான் பண்ணி ஆகணும். கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபெய்த் பேஸ்ல தான் இருக்கு. உனக்கு முற்றிலும் நான் ஆண்டவரை நடத்துவாரு, 100% நடத்துவாருன்னு நீ அந்த ஃபெய்த்ல போனீங்கன்னா நீ சேர்க்கவே சேர்க்காத. ஆனா அதுல நீ இல்லைன்னா கண்டிப்பா நீ சேர்த்து தான் ஆகணும். நிச்சயமா. கண்டிப்பா வந்து நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை, ஏதாவது வாங்கணும், ஏதாவது நல்ல காலேஜ்ல போகணும், நல்ல ஃபீஸ் கட்டணும், ஏதாவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. இது வந்து கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். பைபிள்ல 2 எக்ஸ்ட்ரீம் இப்ப நீங்க சொன்னது போல, ஒண்ணு காகத்தை கொண்டு போஷித்தவரும் அவர் தான். கண்டிப்பா. அதே வேதம் தான் சொல்லுது, எருமைகளை பார்த்து கற்றுக்கொள், ஆமா, சேமிக்கிறது கற்றுக்கோ. அப்ப ரெண்டுமே வேதம் சொல்லுது. கண்டிப்பா. அதுல நம்ம என்னன்னா ஒரு வார்த்தையை எடுத்துக்கின்னு அது இது போயிடும். நீங்க சொல்லுது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி. ஒன்னு ஃபெய்த் இருந்துருச்சு, எந்த சூழலுமே கர்த்தர் என்னை சந்திப்பார், என்னை நடத்துவார். இல்ல உனக்கு வந்து அந்த இது இல்ல. இப்ப நான் பாரு, இப்ப நான் வந்து அந்த ஃபெய்த்ல இருக்கேன். ஆனா என் பிள்ளைகளுக்கு அந்த ஃபெய்த் இருக்குமான்னு எனக்கு தெரியாது.
சாரி, அதனால என் பிள்ளைகளை வந்து சேர்க்கவே சேர்க்காத, பண்ணவே பண்ணாதன்னு நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு அது ஃபெய்த் இருந்தால் அவன் சேர்க்க மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், அவன் சம்பாதிச்சானா கண்டிப்பாக வந்து சேவிங் வைப்பான். சரியா, அவன் குடும்பத்துக்குன்னு அவன் எதிர்காலத்துக்கு வைப்பான். அப்போ போய் உட்காந்து நீ ஏன்ப்பா சேர்க்கறன்னு நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா அவனுடைய லெவல் அதான். ஏன்னா விசுவாசம் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு லெவல். கண்டிப்பாண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, என் பிள்ளைங்க ஏதாச்சும் கேட்டா உடனடியா நான் அதை செய்ய மாட்டேன், கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்குவேன். கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு விஷயத்த கேட்ட உடனே வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாதாயிருது. கண்டிப்பா கொஞ்சம் நாட்கள் இருக்கும்போது, இப்ப நம்ம எல்லாம் கூட நான் சின்ன பிள்ளைங்கள ஒரு காரியத்தை வாங்கணும்னா அதை சேமிச்சு சேமிச்சு வச்சு வாங்கும்போது அதோட சந்தோஷம் பெருசா இருக்கும். நம்ம கேட்ட ஒண்ணு கிடைச்ச வேல்யூ விட அதை சேர்த்து வைக்கிறது. அப்போ அந்த சேமிப்புன்றது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கஷ்டத்தை கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். கஷ்டத்தை கண்டிப்பா சொல்லி தரணும். என்ன கஷ்டப்பட்டோன்றது கண்டிப்பா தெரியணும் பிள்ளைகளுக்கு. நிச்சயமாண்ணா. இப்போ நீ வேலையில போய் பாத்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்லப்பா, பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேர் அப்பா அம்மாவோட கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமாண்ணா. சரி, அவங்க அப்பா அம்மா கையை பார்த்தாலே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். நிறைய பேர் அதை பாக்குறதே இல்லை. நிச்சயமாண்ணா. சரியா, துட்டு மட்டும் தான் வேணும் அப்பா கிட்ட இருந்து அம்மாட்ட இருந்து. ஆனா அவங்க அப்பா அம்மா கையை போய் பாரு, எவ்வளவு லைஃப் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறாங்க பாரு, எவ்வளவு அலையறாங்கன்னு பாரு. சும்மா கிடையாதுப்பா, அதெல்லாம் சும்மா கிடையாது. ஊழிய பாதை நிகழ்ச்சி ஒரு நல்ல ஃபோரமா நான் எடுத்துக்கிறேன்னா, ஒரு 2 நிமிஷம் என்னுடைய சிறு சாட்சியை சொல்லணும். இது எத்தனை பேரை தொடுமோ தெரியல. இதே எண்ணம் தான் எனக்கும் இருந்துச்சு. எங்க அப்பா மேல ஒரு எங்க அம்மாவை அதிகமா நேசிக்குவேன். நீங்க அநேகரை எங்க அப்பா மேல அவ்வளோ ஒரு அன்பு கிடையாது. ஏன்னா எங்க அப்பா என்ன செய்யறாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6வது படிக்கும் போது என்னதான் எங்க 5வது நினைக்கிறேன், எங்க அப்பா சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்க அப்பாவுடைய அந்த ஒரு அன்பு புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, என்னை வந்து ஒரு நாள் அவரு பெயிண்ட் அடிக்குவாருன்னா, என்ன ஏஜ் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியலனா, ஆனா நான் வந்து ஒரு 4th 5th படிச்சுன்னு இருக்கிறேன்னா, ஸ்கூல் லீவ்ல வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. போகும்போது விளையாட்டு புத்தி போன உடனே அங்க பெயிண்ட் அடிக்கிற இடத்துல விளையாடி இருந்தேன். எங்க அப்பா இருந்தாரு, திடீர்னு கொஞ்ச நேரம் காணும். இப்போ விளையாடி முடிச்சுட்டு அங்க வேலை செஞ்சவங்கள ஒருத்தரை கேட்டேன், அங்கிள் எங்க அப்பா எங்க அப்படின்னா, வருவாரு, உட்காருப்பா, உட்காந்து விளையாடினாரு. நானும் விளையாடுறேன், எங்க அப்பாவை காணும். மறுபடியும் அந்த அங்கிளை கேட்குறேன், அங்கிள் எங்க அப்பா எங்க அப்படின்னு சொன்னா, என்னடா நீ இதை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறவா, அவங்க அப்பாவை வாங்கணுமா வா அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அந்த விண்டோல இருந்து காட்டுறதுனா, கிட்டத்தட்ட ஒரு 25 அப்ஸ்டர் பில்டிங் தான். அதுல இந்த ஜூலான்னு சொல்லுவாங்கண்ணா, கயிறு கட்டி ஒரு பலகை போட்டு கயிறு கட்டி எங்க அப்பாவை இறக்கி விட்டு இருக்கிறாங்க. ஒரு 15-16 அப்ஸ்டர்ல இருந்து அது தொங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு சரீரம் ஃபுல்லா நடுக்கம் வந்துருச்சுண்ணா. எனக்கு இப்போ நினைச்சாலும் எனக்கு கண் கலங்குது. ரொம்ப பயந்துட்டேன் நான். என்னடா எங்க அப்பா கீழே விழுந்தா ஆள் கிடைக்க மாட்டார், எலும்பு கிடைக்காது. அவர் அதுல தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. நான் எப்ப கீழே இறங்கி வருவாரோன்னு காத்துட்டு இருந்தேன். எங்க அப்பா இறங்கி வர வரைக்கும் கீழே ஒரு பயம், பதற்றம். எங்க அப்பா கீழே இறங்கி வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். நான் கட்டி பிடிச்சி அழுதுட்டேன், அப்பா நீங்க இந்த வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லி. அன்னைக்கு உண்மையிலேயே நான் வீட்டுக்கு வந்து படுக்கிறேன். அந்த பயத்துல தூக்கத்துல அலண்டுதெல்லாம் காலையில எங்க அம்மா சொல்றாங்க. அன்னைக்குதான் எனக்கு தெரியும், எங்க அப்பா வந்து என்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஏன்னா சமைச்சு போடுற எங்க அம்மா தான் என்னைக்குமே கண்ணு முன்னிட்டு தெரிஞ்சாங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த எங்க அப்பா எனக்கு தெரியவே இல்லை. ஆனா என்னவோன்னா, அதை புரிஞ்சுக்கிட்ட சூழல்ல எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அன்னிலிருந்து ஒரு தகப்பனா இன்னைக்கு நான் என் பிள்ளைங்களை நடத்தும் போது அந்த கஷ்டத்தை சொல்லித்தரேண்ணா. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு ஒரு பெரிய ஹீரோண்ணா. அதை வந்து தெரியணும். அன்னைக்கு அந்த கஷ்டத்துலதான், அதுல எப்படி சொல்றதுங்க, என்னை வளர்த்தாரு. அந்த அன்பு நான் பார்த்ததுனாலதான் அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியாது. அன்னைக்கு பார்த்ததுனாலதான் இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கு. எனக்கு அது ஊன்றுகோலா இருக்குதுண்ணா. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்னா இந்த நிகழ்ச்சியில நிச்சயமா இப்படி ஒரு காரியத்தை சொல்ல. அண்ட் எஸ்பெஷலி அண்ணா, நீங்க சொல்லும் போது ஒண்ணுமே என்ன டச் பண்ணுச்சு. ஒரு பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லிக்கணும். இல்லப்பா, நீ சொல்லி அந்த கையை பாரு. அது இல்ல, இன்னொன்னு பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்சா அவங்க கம்பெனில போய் காமிக்கணும். ஆமா அண்ணா, அவங்க வேலை செய்யற இடத்துல போயிட்டு பிள்ளைகளை பார்த்து எப்படி வேலை செய்யறீங்கன்றத பார்த்தாங்கனாலே கண்டிப்பா அண்ணா, அப்பதான் அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, மணியோட வேல்யூ தெரியும். நிச்சயமா இதெல்லாம் ரொம்ப தெரியும்ல, தெரியாமலாம் இருக்காது. சரியா, ஏன்னா நான் ஜென்ரல் நான் செஞ்சிருக்கிறேன். சரியா, நான் வந்து எந்த இடத்துல கஷ்டப்பட்டனோ அந்த பாதையெல்லாம் நான் காமிச்சிருக்கிறேன். அவங்கள கூட்டு போயிட்டே காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் நான் கஷ்டப்பட்ட இடங்கள். சரியா, இந்த பாதையெல்லாம் போனது இதெல்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஸோ அதனால அது தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு என்னால அவங்களுக்கும் புரிய முடியுது. ஓகே, கண்டிப்பா இந்த பாதை வந்து இப்ப நிறைய பேர் வந்து கஷ்டமே சொல்லக்கூடாது, கஷ்டமே பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலம் தான் எங்க அப்பா வந்து பிஹெச்ல வேலை செஞ்சார். அப்ப வேலை செய்யும் பொழுது அந்த ஆயுத பூஜை வரும்.
சரியா? அந்த டைம்ல என்னன்னா கம்பெனிக்குள்ளார எல்லாரையும் விடுவாங்க. சரியா? எல்லாமே போலாம். சரி, நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த பொரியெல்லாம் தருவாங்க. பொரி, அந்த வெல்லம், அதெல்லாம் தருவாங்க. ஸோ அப்போ வந்து எங்க அப்பா அப்பதான் கம்பெனிக்குள்ளார கூட்டு போவார். அப்ப கூட்டு போகும்போது அது அப்பா இதாண்டா வேலை செய்யற இடம், இதான் பாரு, இப்படி இருப்பாரு. அப்பதான் பார்ப்பேன், ஓ இந்த மாதிரி ரூமா இது, அது அந்த ஆஸ்ட்ரஸ் ரூம் மாதிரி இருக்கும், அவ்வளவு ஹீட் இருக்கும். நான் யோசிச்சுப்பேன், இந்த நம்ம நினைச்சுக்கிறோம் அப்பா ஆபீசர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அங்க போனா ஏசி ரூம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது வெயில தான் நிக்கணும். அது ஆர்எம்எஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஆக்சுவலி வந்து செம்ம இதா இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நின்று வேலை செய்யணும். ஸோ யோசிப்பேன், அந்த டைம் நீ சொன்ன மாதிரி தான், என்னடா இது, நம்ம அப்பா பயங்கரமான ஆபீசர் சொல்ற மாட்டேன்னா இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, படாமலாம் இல்லை. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி தரது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சா ஒரு நாள் உங்க பிள்ளைகளை வந்து உங்க இடத்துக்கு கூட்டு போய் காட்டுங்க. ஸோ எப்படி கஷ்டப்படுறோன்றத காட்டினாதான் தெரியும். இப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் ஐடில வேலை செய்யறோம், சரியா, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கு. நம்ம அப்பா நம்ம ஐடில இருக்கிறாரு, போய் பாரு உங்க அப்பா என்ன திட்டு வாங்குறாருன்னு பாரு. ஆமா, ஒரு மேனேஜர் கையிலயும் ஒரு ஹையர் ஹெட்ஸ் கையில என்ன திட்டு வாங்குறான்னு ஒரு நாள் இன்னும் பாரு. கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு என்னன்னா, அப்பா எங்க வீட்டுல எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் பார்த்து ஐடில வேலை செய்யறாங்க, டெக்னாலஜி இதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, போய் பாரு உங்க அப்பா அம்மா அங்க என்ன திட்டு வாங்குறாங்க, என்ன பிரச்சனைல சந்திக்கிறாங்க, என்ன மாதிரி டிப்ரெஷன்ல போறாங்க. அவமானம் எல்லாரும் எதிர்க்க திட்டும் போது கோவம் வரும். ஆனா அந்த நேரத்துல நான் கோவப்பட்டுட்டேன்னா ஃபீஸ் என்ன பண்ணுவேன், வேலை போயிடுச்சுன்னா பிள்ளைங்க என்ன சாப்பிடும், என்ன பண்ணுன்ற அந்த அடிப்படையில நம்ம அவமானத்தை கூட தாங்கிக்கிட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு சிரிச்ச முகமா வரும். அதை கூட பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கு காட்டக்கூடாதுன்னு நான் உண்மையிலேயே இது வந்து இந்த ஊழிய பாத நிகழ்ச்சி ஒரு குடும்ப கட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலா இருக்கும். நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். ஏன்னா ஒரு பர்சனலா நான் போற இடத்துல எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுற விஷயம் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. என்னன்னா நிறைய பிரசங்கங்கள் மாற்றக்கூடாதது சாட்சிகள் மாத்திரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு உண்மையிலேயே நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நேரடியா போய் தன் குடும்பத்துல கனெக்ட் ஆகுது. ஏன்னா சகோதரிமார்கள், சகோதரர்கள், வாலிப பிள்ளைங்க வந்து அண்ணா சூப்பர்ண்ணா, நான் இந்த டாபிக்கை பார்த்தேன். சில நேரத்துலன்னா நானே நம்ம பேசியிருப்போம், அதை வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டா ஞாபகம் இருக்காது. ஆனா என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அண்ணன் இந்த வார்த்தை சொன்னாரு, நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வியூவர்ஸ்க்கு போன வாரத்துல ஒரு சகோதரி ஒரு நோட் எழுதியிருந்தாங்கண்ணா. அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களை குறிச்சு சொல்லியிருந்தாங்கண்ணா, அண்ணன் வந்து ஒரு பிப்ளிக்கலாவும் ப்ராக்டிக்கலாவும் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்குது. ஏன்னா யாருக்கோ நடந்தது போல இல்லை, அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அவர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை எடுத்துட்டு சொல்லும் போது எங்களுக்கு அது நல்ல நேரடியா. அதுல ஒரு விஷயம்னா, நான் வித் யுவர் பெர்மிஷன், என்னன்னா இந்த ஒரு சகோதரிகள், குணசாலியான சகோதரி நான் குறிச்சு பேசும்போது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்குது. இன்னைக்கு உண்மையிலேனா எனக்குள்ள ஒரு மாற்றம், இதை நான் சொல்றதுக்கு வெக்கப்படுறதுக்கு இல்லை, நிச்சயமா என் குடும்பத்துல எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குது அந்த எபிசோட்ல நிமித்தமா. நீங்க சொன்னீங்க ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும்னா அதுக்கு ஒரு கணவன் சப்போர்ட்டிவா இருக்கணும், அவ செய்யற வேலைய பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு. அந்த எபிசோடுக்கு அப்புறம் நான் ஓப்பனா சொல்ல முடியாது, இந்த நிகழ்ச்சி என் மனைவியும் பாக்குறாங்க, நான் இங்க போய் சொல்ல முடியாது. நிறைய சூழ்நிலையில நான் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, ஒன்றுபோலா இருக்குதுன்னா, ஒரு வெஜிடபிள் வெட்டுறதுல இருந்து, துணி அலசி கொடுக்கறதுல இருந்து, அவங்களுக்கு பிள்ளைங்களை ரெடி பண்றதுல இருந்து, ஒரு அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணலன்னா நீங்க சொல்லுது என்ன தொட்டுச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தொடுதல் இல்லாம அது நடக்காதுன்னு. உண்மையிலேயே அதை மேற்கொண்டு எனக்கு கர்த்தர் வந்து அந்த ஒரு பாரத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு உண்மையாவே தைரியமா அதை சொல்லக்கூடும். இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்கள் அதை கேட்டு அதை நடப்பிக்கிறத அந்த சிஸ்டர் அதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அண்ட் தென் இன்னொரு இதுல ஒரு ஆபத்தும் இருக்குது, அதையும் சொல்லி. இப்ப என்னன்னா நம்ம வந்து நிறைய வீட்டுல என்ன பண்ணா பண்ணிட்டு அப்புறம் சொல்லி காட்டுவாங்க, அதான் பிரச்சனை. இப்ப நம்ம ஆண்கள் அது பாத்தியா நான் பண்ண பாத்தியா உனக்கு சரியா, நீ என்ன பண்ற, அப்ப அது வந்து வேல்யூ இல்லாம போயிடும். ஆமாண்ணா, சரியா, நீ என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு அன்போடு செய்யுங்க. சரி, அன்போடு செய்யுங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது அதெல்லாம் குத்தி காமிச்சு பேசிருக்காங்க, நான் பண்ணேன், நான் தாங்க இது பண்ண அது பண்ணலாம் சொல்லிட்டு இருக்க வேணாம். ஆமாண்ணா, ஒரு தாய் என்னைக்குமே அவ பண்ண நன்மையை சொல்லுந்தே கிடையாது. அதனாலதான் அந்த தாய்க்கு ஒரு வேல்யூ அதை பின்பற்றும் போது அந்த மாதிரினா நிறைய பேரை இது டச் பண்ணி இருக்குது. அப்புறம் ஒரு காரியத்தை காம்ப்ளிமெண்டா கொடுத்தாங்க, அவங்க கேள்விகள் ரொம்ப தெளிவா இருக்குது. அப்புறம் அது அப்ரிசியேஷனா என்னன்னு தெரியல,
அண்ணனை பேச விடாத நீங்களே நிறைய நிறைய கேள்வி கேட்குறீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா, இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. லிட்டரலாக வந்து வேற எந்த ப்ரோக்ராம்லையுமே அங்க உட்கார்றவங்க வந்து எப்படி சொல்றதுங்க, பிரதானமான நேரத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்ற ஒரு நிகழ்வா இல்லாம ஒரு நல்ல கான்வர்சேஷனா இருக்குதுன்னா, இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒரு அண்ணன் தம்பிங்க உட்காந்துட்டு ஒரு குடும்பத்துல அந்த நிகழ்வுகளை பேசுறது போல ரொம்ப ஆப்டா ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி நீங்க அண்ணனுக்கு வந்து நாங்க அது தேங்க் பண்ணுன்னு சொல்லுங்க. வேற யாருக்குமே வந்து என்னன்னா, ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி கேளுன்றது இல்லாம அந்த ஒரு பெரிய டெப்த். ஓகே, யூ டேக் யுவர் டைம், புட் யுவர் கொஸ்டின், நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மோரோவர் நான் எந்த கேள்வியும் உங்கள்கிட்ட எத்தனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்குறதுல ஸ்பான்டேனியஸா கேட்கும் போது அது அதனாலதான் நான் அது ரொம்ப ஆழத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன்னா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, சந்தோஷம்னா. இன்னும் இந்த நிகழ்வு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நான் அந்த எண்ணில் அடங்காத ஒரு எபிசோட்ஸ்களை போய் இன்னும் நிறைய உள்ளங்களை நான் நம்புறேன்னா, தொடர்ந்து இன்னும் கேள்விகள் இருக்குது நான் கேட்கிறேன். அதுக்குள்ளேயும் வியூவர்ஸ், என் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இந்த வேளையில நான் சொன்னது போல இந்த சால்வேஷன் டிவி ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணின ஆழமான சத்தியத்தை பாருங்க. நீங்க ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுங்க, பலனடைங்க. அதே போல இந்த ஆப்பை கூடுமானா உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதனால என்ன நடக்கும்னா, இது ஒரு பெரிய ஊழியத்தை செய்றீங்க. ஏன்னா இது நிமித்தமா ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்குண்டான பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும். இது ஒரு ஊழியம். அதனால இப்பொழுதே நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது மாத்திரமில்ல, இன்னும் அழகான கொஸ்டின்ஸை நான் கேட்க போறேன். எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கேள்விகளா இருக்கலாம், பதில்களா இருக்கலாம். தொடர்ந்து நான் அண்ணனோடு கூட பேசுறேன். என்னோட கூட இணைந்திருங்கள் நீங்களும். ஆனா தொடர்ந்து இன்னும் பல கேள்விகளோடு இருக்கிறேன்னா 1 by 1 போறோம். கர்த்தர் உங்களை இன்னும் அபிருதமா பயன்படுத்தி இந்த பதில்களை கொடுப்பாருன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா.